பாருங்கப்பா, ஏபிசி 36 நாள், 54 நாள், 74 நாள் அந்த வேலையை முடிக்கிறாங்கப்பா. ஏ வந்து 8 நாளைக்கு முன்னால வெளில வந்துடுறாராம். பி 12 நாளைக்கு முன்னால வந்துடுறாராம். சி மட்டும் எத்தனை நாள் வேலை செஞ்சாரு அப்படி கேட்குறாங்க. சி மட்டும் பேலன்ஸ் கேட்கல, ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எத்தனை நாள் வேலை செஞ்சான்னு கேட்குறாங்கப்பா. அது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 36, 54, 72 எல்சிஎம் எவ்வளோப்பா? 9 போட்டுக்கிறேன். 4 9 6 9 8 9 4 1 2 2 6 6 24 எல்சிஎம் எவ்வளோ போகுது? 216 216 வருதா? இன்ட்டு 36 எதாவது போட வரும்பா. 216 6 6 12 6 36 6 போட்டு வருமா? 54க்கு 4 50 200 4 4 16 72க்கு 3. ஓகேவா? இப்போ இது எல்சிஎம் 216. மொத்த வேலையை நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருச்சு. எல்சிஎம் எடுக்கிறதே வந்து மொத்த வேலை எவ்வளோ? மொத்த வேலை 216. அதில் ஏ வந்து 8 நாளைக்கு முன்னால் வந்துடுறாரு, பி 12 நாளைக்கு முன்னால் வந்துடுறாரு, சி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறேன். ஒரு வேலை பார்த்து இது வந்து வேலை முடியறதுக்கு 8 நாள் முன்னால் யார் வெளில வந்துடுறா? ஏ. ஏ வந்து 8 நாளுக்கு முன்னால் போயிட்டார். பி வந்து 12 நாளைக்கு முன்னால் போயிட்டார். இதுக்கு முன்ன இவன் 3 வேலை செஞ்சுக்கிறாங்க. ஏ, பி, சி 3 பேருமே வேலை செய்கிறாங்க. பிக்கும் சிக்கும் நடுப்புற எத்தனை நாள் போகுது? 4 நாள். அந்த பிக்கும் ஏக்கும் 4 நாள் யாரும் வேலை செஞ்சுக்கிறா? பி வெளில போயிட்டாரு, ஏவும் சியும் வேலை செஞ்சுக்கிறான். இந்த அப்புறம் 8 நாளுக்கு முன்னால் ஏவும் போயிட்டாருன்னா இது பேலன்ஸ் எவ்வளோப்பா செஞ்சிருப்பா? சி மட்டும் தான் செஞ்சிருப்பார். அவனா சி மட்டும் எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க? சி மட்டும் இங்கே 4 நாள், ஏ கூட 4 நாள் வேலை செஞ்சிருப்பார். அவர் மட்டும் தனியாக ஒரு 8 நாள். சி மட்டும் எவ்வளோ நாள் வேலை செஞ்சிருப்போம்? ஒரு 4 நாள், ஒரு 8 நாள். இதுக்கு முன்னே இருக்குதுப்பா ஏபிசி. இது எத்தனை நாள் சி வேலை செஞ்சா போயிடும்பா. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, மொத்த வேலை 216. சரியா? இப்போ ஏக்கு முன்னால் ஏவும் சியும் இருக்குதுல்ல, 8 நாளைக்கு முன்னால், அவளை எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருப்பாங்க இங்கே? இப்போ 8 நாளைக்கு 4 நாள் இருக்குங்களா இங்கே? அப்படின்னா ஏவும் சியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்யணும்? இது ஏ ஒரு நாளைக்கு 6 வேலை, சி ஒரு நாளைக்கு 3 வேலை. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்தா 9 வேலை முடியும் ஒரு நாளைக்கு. இவங்க 2 பேர் இருக்கிறாங்களே, 4 × 9 போடுப்பான். 4 நாள் ஏவும் சியும் வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் இருக்கு இன்ட்டு 9 போட்டால் எவ்வளோ வரும்பா? 9 நாள் 36. சி மட்டும் தனியாக 8 நாள் 3 இருக்குதா? சி மட்டும் ஒரு நாளைக்கு 3
8 நாள் வேலை செய்யற 8 3 24 கழிச்சா எவ்வளோ போகும்? என்ன கூட்டுவோம் போல 10 60 60 வேலை பி போனதுக்கு அப்புறம் வந்துருக்கு. ஓகேவா? மொத்த வேலை 216ல 60 வேலை கழிச்சிருப்பான். கழிச்சா எவ்வளோ போகுது? 6 ஒன்றில் போகாது. இப்போ 15 186 156 வேலையை யார் பேர் செய்கிறாங்க? இவன் 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஏபிசி 6 10 13 13 13 போய் 216 இல்லையா? 13 டிவைட் பண்ணுப்பா 156 13 13 மீதி 2 பேர். சி வந்து இவங்க கூட 12 நாள் வச்சுறாரு. இப்போ 2 போட்டுப்பா 12 8 20 24 நாள்ப்பா. சி மட்டும் தனியா இல்லை, மொத்தமாக இவங்க கூட சேர்ந்த வேலை ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இது தனியாக 8 நாள், ஏ கூட 4 நாள், அப்புறம் ஏபிசி 3 பேர் இவங்க சேர்ந்து செஞ்சது 12 நாள், மொத்தம் சேர்த்தா 26 நாள் வந்துடும். புரிஞ்சுதா?